பெங்களூரு கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது. பெங்களூரு ஆட்சியர் காவல்துறை ஆணையருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. சம்பவம் தொடர்பாக 7 நாட்களுக்குள்ளாக அறிக்கை அளிக்க உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து அறிவோம். செய்தியாளர் பாரதி இணைகிறார். முழு விவரங்கள் என்ன பாரதி? பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நேற்று நடந்த அந்த துயரமான சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்திருந்தார்கள். மேலும் 47 பேர் காயமடைந்திருந்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். இந்த நிலையில் இதற்கு காரணம் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் அவ்வப்போது வெளிவந்த வண்ணம் உள்ளது. ஊடகங்களில் வந்த காட்சிகள் அதே போல பிற தகவல்களை வைத்து தற்போது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து சுமோட்டோ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. 7 நாட்களுக்குள் அறிக்கையை அளிக்க வேண்டும். பெங்களூரு மாவட்ட கலெக்டர் அதே போல காவல் ஆணையர் இருவருக்கும் தனித்தனியே நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர்களும் இருக்கும் அறிக்கையை அளிக்க வேண்டும். அதாவது இந்த அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றால், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் விவரம் குறித்த பட்டியல்கள், நிகழ்ச்சிக்காக பெறப்பட்ட அனுமதிகள், காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த விவரங்கள், இந்த சம்பவம் நடந்த பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான காவல்துறையின் அறிக்கைகள், இவை அனைத்தையும் சேர்த்து அனுப்ப வேண்டும் என பெங்களூரு மாவட்ட கலெக்டருக்கும் அதே போல காவல்துறை ஆணையருக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. முக்கியமான விஷயம், தற்போது வரை இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை, முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யவில்லை என்ற சூழலில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் இந்த நோட்டீஸ் ஆனது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது.